வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 11. இந்த சண்டே உனக்கு எதுவோ ப்ரோக்ராம் இருக்கா சஞ்சு? மெல்லிய குரலில் கேட்ட பெண் அவளின் கேள்வியில் இந்த சண்டேவா என இழுத்தவன் பெருசா ஒன்னும் இல்ல, ஆஸ் யூஷுவல் தான் என்றான் சஞ்சய் அசட்டையாக. ஓ என சில நொடிகள் மௌனம் காத்தவள், ஆஸ் யூஷுவல்னா என்ன பண்ணுவ என்று அடுத்து கேட்டாள். என்ன கேட்க வர நீ? எப்பவும் போல ரிலாக்ஸான வீக்கெண்ட் தான். இல்ல எதுவும் கமிட்மெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன். லேசாய் புருவங்களை சுருக்கியவன் மெல்ல முறிவளித்து, இதுவரை இல்ல, உனக்குதான் என்னோட அப்பாயின்மெண்ட் தேவைப்படுது போல இருக்கு என்றான் கேலியாக. சஞ்சனாவோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்றாள் வேகமாக. அப்படியா? நிஜமா வேணாமா? இதயம் படபடக்க கை விரல்களில் பேசியே இருக்கியவள் தொண்டையில் அடைத்த எதையோ வெள்ளிகள் கலங்க விழுங்கிக் கொண்டாள். ஓய், என்ன சத்தத்தை காணோம்? யோசிச்சுட்டு இருக்கேன், அப்படிதான் பிளான் பண்ணலாமான்னு. ஓஹோ என்றவன் சிரிக்க, சரி மீட் பண்ணலாமா என்றாள் தயக்கத்துடன். வித் பிளஷர். என்ன பிளான்? அது இப்ப ஐடியா இல்ல, சாட்டர்டே சொல்றேன். ஓகே டன். இன்னைக்கு டே எப்படி போச்சு என்று அடுத்த பேச்சை வளர்த்தாள். கடந்த 3 மாதங்களாகவே இரவு உணவு வேளையில் மட்டும் அவளை சந்தித்து வந்தவள் முதலாக வார இறுதியின் பகல் பொழுதினை அவளுக்காக ஒதுக்கி இருந்தாள். அவள் வீட்டின் அருகில் உள்ள பல்பொருள் அங்காடியிடம் சென்று இவன் வாகனத்தை நிறுத்தும் பொழுதே பெண் ஏற்கனவே அங்கே காத்து நின்றிருந்தாள். குட் மார்னிங் என வளர்ந்து சிரித்தவன், என்ன 7 சொன்ன, நான் 5 மினிட்ஸ் ஏர்லியரா வந்துட்டேன் நினைச்சா நீ எனக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க என்றான் வியப்புடன். அவனை சலனமற்ற ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சீக்கிரமா எழுந்துட்டேன், வெயிட்ல சும்மா இருக்கிறதுக்கு கிளம்பி வந்துட்டேன் என்று அலட்சியமாக கூறியபடி அவனுக்கு அருகில் ஏறி அமர்ந்தாள். ஃபைன், நேத்தே ப்ரோக்ராம் சொல்றேன்னு இன்னும் சொல்லவே இல்லை நீ, இப்ப வச்சும் கிளியரா இருக்கியா? ஒரு ரஃப் ஐடியா இருக்கு, அப்பப்ப சொல்றேன். முதல்ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போ. வாட்? கோவிலுக்கா? என்ன திடீர்னு என்று விழிகளை விரித்தார். உதட்டை பெதுக்கியவள், தெரியல, என்னவோ டவுனா ஃபீல் பண்றேன், சோ கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது என்றாள் அஸ்வாரஸ்யமாக. என்னாச்சு என்று புருவங்களை சுருக்கினான். என்ன தன் சுவாசத்தை ஆழ்ந்து உள்ளிழுத்து வெளியேற்றியவள் பதிலற்று மௌனமாக இருந்தாள். ஹே என்னடா என்று ஆறுதலாக அவள் கரம் பற்றினான். என்னை இன்னும் டவுன் ஆக்காத செஞ்சு, பிளீஸ் கிளம்பலாம். ஓகே ஓகே, மைண்ட ஃப்ரீயா விடு, ரிலாக்ஸா பாட்டு கேளு. அவன் ஒலிக்கவிட்ட பாடலில் தன் காதலிக்காக அந்த காதலன் கிடந்து உருகுவதை கேட்டு பெண்ணிற்கு மிகுந்த எரிச்சல் தான் உண்டானது. சஞ்சய், பேசாம அதை ஆஃப் பண்ணிட்டு நீ ஏதாவது பேசிட்டு வா, பாட்ட கேட்டா இன்னும் இரிட்டேட் ஆகுது. ஒய்மா, நல்ல லவ் சாங் தானே இது. எனக்கு லவ்வே பிடிக்கல, கோமா வருது. என்னது லவ்வே பிடிக்கலையா? இது என்ன இப்படி சொல்றா என திகைத்தவன், நீ ஏதோ பயங்கர அப்செட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன், அதான் உனக்கு எல்லாமே எரிச்சலா இருக்கு என்றான் மெல்லமாக. ஆமா, அது எனக்கே தெரியுது என்ற முகத்தை சுளித்துவிட்டு ஜன்னலில் நாடியை பதித்து வெளியே இலக்கற்று பார்வையை வீசினார். அவளை திரும்பி பார்த்தவன், ஓ மூடு சேஞ்ச் பண்ண ஏதாவது லாங் டிரைவ் போகலாமா? அப்படியே ஆன் த வே வர்ற ஒரு கோவிலை விசிட் பண்ணிக்கலாம் என்று யோசனை கூற அவளின் முகம் மெல்ல தெரிந்தது. ஓகே, இது பெட்டரா இருக்கு பட்டென்று அவள் ஒத்துக்கொள்ள கிழக்கு கடற்கரை சாலையை நோக்கி வண்டியை சீரவிட்டார் சஞ்சய். 10 நிமிடங்கள் கடந்ததும் அவளும் சற்று இயல்புக்கு வந்து பொதுவான பேச்சுக்களுடன் பயணிக்க ஆரம்பித்தாள். சஞ்சு, இங்க உத்தண்டி மத்ய நாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிருக்கியா? நோ, கேள்விப்பட்டிருக்க, தனியா போக தோணதில்ல. சரி, இப்ப போவோம், உனக்கு கண்டிப்பா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதோட அங்க சுத்தி நடக்க ஆரம்பிச்ச உடனே நல்லதொரு ரிலீஃப் கிடைக்கும் பாரு. அவனிடம் மெல்ல முறிவளித்தவள் எதுவும் பேசவில்லை. ஓய், என்ன கிண்டல் பண்றியா? இல்லப்பா, நடக்கத்தான் பாப்போம்னு சிரிச்சேன். அதுக்கு பேர் தாமா கிண்டல், கேலின்னு சொல்லுவாங்க. அவன் முறைப்பாக கூற பெண் இன்னமுமே சிரிப்புடன் அவனை பார்த்திருந்தாள். உன்னை அங்க போனது கவனிச்சுக்கிறேன் என தோள்களை குலுக்கிக் கொண்டாள்.
அடுத்த அரை மணி நேரத்தில் கோவிலை அடைந்தவர்கள் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்தார்கள். ஏய், இது மத்த கோவில் மாதிரி ஆகம விதிப்படி கட்டினது இல்லையா? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு என்று வியந்தாள். ஆமா, இங்க தனித்தனி சந்நிதி, பெரிய பெரிய கோபுரங்கள் எல்லாம் கிடையாது. பெரும்பாலான கடவுள்கள் திறந்த வெளியில தான் இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங். நீ சொன்ன மாதிரியே இம்ப்ரெஸ் ஆயிடுவேன் போல இருக்கே. மெல்லிய புன்னகையுடன் தன்னை சீண்டுபவளிடம், இன்னும் முழுசா சுத்தியே பார்க்கல, அதுக்குள்ள சொன்ன எப்படி, வா என்று உள்ளே அழைத்து சென்றார். கிருஷ்ணரின் கீதா உபதேசம் மாதிரியில் குதிரைகள் பூட்டிய தேரோடு நுழைவாயிலின் அருகே அழகாக சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்க, அதைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் வளாகத்தின் மத்தியில் 108 தூண்களுக்கு நடுவில் இடைவரை மீன் உடலும் மேலே மனித உடலும் கொண்ட 12 அடி பிரம்மாண்ட மத்ஸ்ய நாராயண பெருமாள் சிறு செயற்கை குளத்தினுள் முகம் நிறைந்த வாத்சல்யத்துடன் கம்பீரமாக நின்றிருந்தார். ஒவ்வொரு தூண்களிலும் நாராயணரின் 1008 நாமவலிகள் தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழிகளில் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை விட்டு சற்று தள்ளி வந்தால் விஷ்ணு, மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், சிவபெருமான், முருகர் என பக்தர்களுக்கு வரிசையாக அருள் பாலிக்கின்றனர். அதோடு எங்கும் இல்லாத புது விதத்தில் சின்ன மலைக்குன்று போல் மண்ணில் வீடு அமைத்து அதில் படர்ந்திருக்கும் பச்சை பசேல் என்ற புற்களுக்கு இடையே சுற்றிலும் குறிப்பிட்ட இடைவெளியில் நவகிரகங்கள் சிலைகளாக பதிக்கப்பட்டிருப்பது பார்ப்பதற்கு மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ரொம்பவே அருமையா இருக்கு சஞ்சு. தன்னை சூழ்ந்துள்ள நிறைந்த அமைதியை ஆழ்ந்து அனுபவித்தபடி மென்மையாக உரைத்தாள் சஞ்சனா. இப்படி வா, இந்த சுத்துப்பாதையில நம்ம பாதத்துக்கு அக்குப்ரெஷர் கிடைக்கிற மாதிரி சின்ன சின்ன கூழாங்கல்லையே வழி நெடுக தர போட்டிருக்காங்க பாரு. சும்மா ஆன்மீகம், தெய்வம், பக்தின்னு மட்டும் போகிற கோவில்களுக்கு நடுவே இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கிற கோவில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். உடம்புக்கு மனசுக்கு 2 விதத்திலையும் நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். கடற்கரை ஓரம் இருக்கிறதுனால நல்ல காத்தோட்டமும் அலைகளோட ரிதம் மாறாத பேரிரைச்சலும் ஒரு மாதிரி மனசை அள்ளிட்டு போகும். இந்த கோவில் அட்மாஸ்பியர் கூட நமக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியும் அமைதியையும் கொடுக்கும். இங்க வர எல்லாருமே கண்டிப்பா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மெடிடேஷனும் செஞ்சுட்டு போவாங்க. சோ அதுக்குன்னு இருக்க நல்ல பாசிட்டிவ் வைப் நமக்குள்ள நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். வா, நம்மளும் இப்படி உட்கார்ந்து மெடிடேட் பண்ணலாம் என்றவன் அங்கேயே அமர அவன் அருகில் தானும் அமர்ந்தாள் பெண். அவன் நிமிர்ந்து அமர்ந்து பத்மாசனத்தில் கால்களை மடித்து கை விரல்களில் சின் முத்திரை பிடித்து கண்களை மூடப்போகும் நேரம் சஞ்சனா அழைத்தாள். சஞ்சு என்றவனிடம் கேள்வியாக பார்த்தான் அவன். மெடிடேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவன் முகத்தில் புன்னகை விரிய, இதுவரை ட்ரையே பண்ணதில்லையா நீ என்று கேலியாக கேட்டான். ஸ்கூல்ல செஞ்சிருக்கேன். யோகா கூட மெடிடேஷனும் 10 நிமிஷம் செய்ய சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ரொம்ப தூக்கம் தான் வரும். ஒரு சில யோகால அப்படி தூக்கம் வந்தா தூங்க கூட சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி கடவுள் கிட்ட நமக்கு வேணும்ன்ற விஷயங்களை பிரார்த்தனை பண்ணிக்கணும். சோ இங்க பக்தியும் நடக்கும், அட் த சேம் டைம் நம்மோட ஸ்ட்ராங் பாசிட்டிவ் தாட்டுக்கு வேண்டிய பாசிபிள் ரிசல்ட்டும் கிடைக்கும். ஓ என்று இழுத்தவள் அமைதியாக இருக்க, இன்னும் என்ன யோசனை என்றான். இல்ல, என்ன வேண்டதுன்னு தெரியல. அவளை வியப்புடன் பார்த்து, உன்னை தூக்கிட்டு போய் மியூசியத்துல தான் வைக்கணும். மனுஷனா பிறந்து வாழ்ற எல்லாருக்குமே ஏதாவது தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமா வரிசையா வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன இப்படி சொல்ற என்று இதழ்களை பிதுக்கினான். அது நான் பெருசா சாமியில கும்பிட மாட்டேன், அதனால எதுவும் வேணும்னு கேட்க தோணுதில்ல. ரொம்ப இல்லைனாலும் எனக்கெல்லாம் எங்க வீட்டுல பழகிடுச்சு என்றவன். இதுக்கு ஏன் இவ்வளவு திணற? ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி உட்காந்து உனக்கு ஏதாவது வேணும்னு தோணுதான்னு கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாரு. அப்புறம் அதையே ஒருமுகமா மெடிடேட் பண்ணு என்றான் இலகுவாக. அதெல்லாம் தேவையில்ல, இப்பவே ஒண்ணு வேணும்னு தோணிட்டு தான் இருக்கு. சூப்பர், போ. அப்புறம் என்ன, ப்ரொசீட் பண்ணு. இல்ல, அதுக்கும் பெர்மிஷன் வேணும். என்ன என்று நெற்றியை சுருக்கியவள், நீ வேண்டதுக்கு நான் எதுக்கு பெர்மிஷன் தரணும் என்றான் புரியாமல். நான் வேண்டதே உன்னை பத்தி தானே. பெண் மெதுவாக கூற சஞ்சய் அசையாது அவளையே பார்த்திருந்தார். வந்து அப்படி வேண்டலாமா கூடாதான்னு எனக்கு சரியா தெரியல என்றாள் தடுமாற்றத்துடன். இன்னமுமே ஆடவன் இதழ் திறவாமல் இருக்க, நான் என்ன செய்யட்டும் என்று கண்கள் கலங்க அவன் முகம் பார்த்தாள். நாயகனின் இதயத்தினுள் ஏதேதோ கலவரம் நிகழ அதை மீறி அவளின் கண்ணீர் சுமந்த விழிகள் மனதை பாதித்தது.
பெர்மிஷன் கிராண்டட். உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே ப்ரே பண்ணிக்கோ என்றான் அமைதியாக. கன்னங்களில் நீர் உருண்டு இறங்க, நிஜமாவா? அப்படியே வேண்டிக்கட்டுமா என்றவளின் தொண்டைக்குழி சீரற்ற மூச்சால் மேலும் கீழும் தவிப்புடன் ஏறி இறங்கியது. ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவன் மெல்ல தலையசைக்க, நீ எனக்கே எனக்குன்னு வேணும்னு நான் வேண்டிக்கலாம் தானே என பட்டென்று மனதை வெளியிட்டு அவனிடம் உறுதி கேட்டாள் அவள். உதடுகளில் லேசாய் புன்னகை பரவ, இது கோவில், அதனால நான் உன் கையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு ப்ராமிஸ் செஞ்சு தர முடியாது என்றான் கல்மிஷமாக. கண்ணீருக்கு மாறான பொன் சிரிப்புடன், போ என்று சினுங்கலாக முகத்தை சுருக்கிவிட்டு இமைகளை மூடினாள் அவள். அதை தடுத்து, பத்மாசனம் போடு என கட்டளையிட்டான். அவன் சொன்னதை அவள் செய்ய ஆடவனின் மனதில்தான் அமைதி கெட்டு தன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்த இயலாமல் அவளையே வெறித்திருந்தார். தன்னுடைய வேண்டுதலுக்கு இறைவனுக்கு முன்பாக இவன் செவிசாய்த்து விட்டான் என்கிற உற்சாகத்தில் பெண்ணின் முகம் கொள்ளை அழகில் பூரித்து கிடந்தது. அன்று காலையில் பார்த்த நொடி முதலாக அது சுமந்திருந்த வெறுமையும் விரக்தியும் துணி கொண்டு துடைத்தாற்போல் மறைந்து அத்தனை வெளிச்சமாக இருந்தது. இந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தன்னால் தொடர்ந்து இவளுக்கு நிலையாக கொடுத்திட முடியுமா என்று நெஞ்சில் பெரியதாக கலக்கம் எழுந்தது அவனுக்கு. இவ்விஷயத்தில் தன் வீட்டினரின் நிலைப்பாட்டை நினைத்தாலே பெரும் அயர்வுதான் தோன்றியது. அதிலும் அம்மா என்கிற சிந்தனை எழுந்த நேரம் நாயகனின் இதய துடிப்பு பலமாக ஏறியது. என்ன செய்ய போறேனா? எப்படி சமாளிச்சு எல்லாத்தையும் சரி செஞ்சு இவ்வளவு சுமூகமா கரம் பற்ற போற? அதுக்குள்ள முடிச்சிட்டியா நீ? அவள் விழித்திருந்த நேரம் இவன் இமைகள் மூடாமல் இருப்பதை பார்த்து பெண் துள்ளல் குரலில் கேட்க இவனிடம் மௌன புன்னகை மட்டுமே பதிலாக இருந்தது. சரி, நீ என்ன ப்ரே பண்ணிட்ட? ஆவலாக கேட்பவளிடம், முதல்ல கிளம்பு, நடந்துட்டே பேசலாம் என்று எழுந்து கை நீட்டினான். அவன் கரம் பற்றி எழுந்தவள், சரி சொல்லு என்றாள் வேகமாக. ப்ரே பண்ணதை வெளியில சொல்லக்கூடாது. வாட்? ஆனா நான் உங்ககிட்ட கேட்டுதானே வேண்டன என்று கலவரமானாள். கேட்டுட்டு வேண்டது தெரிஞ்சா தப்பு இல்ல, வேண்டிட்ட பின்னாடிதான் கேட்க கூடாது. ஒரு கணம் விழித்தவள், நீ நல்லா என்ன குழப்புற என்று முறைத்தாள். கீழ்தட்டை கடித்து சிரித்தவள், அதுக்குத்தானே நான் அப்படி சொன்னேன் என்று கண் சிமிட்டினாள். என்னவோ போ என்று அழுத்தவள், சரி சாப்பிட போலாமா? எனக்கு பசிக்குது, காலையில இருந்து ஒரு காஃபி கூட குடிக்கல என்றாள் சோர்வாக. முகம் மாறியவள், இரு, இங்கே வெளியில இருக்க கடையில காஃபி மட்டும் முதல்ல குடிச்சுக்கலாம், அப்புறம் நல்ல ஹோட்டலா பார்த்து பிரேக்பாஸ்ட் போகலாம் என்று வாயிலுக்கு விரைந்தான். அதுக்கே இப்படி ஓடுற, என்னால வேகமா நடக்க முடியல என்று அவன் கையை பிடித்து இழுத்து மெதுவாக நடந்தாள் அவள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.